Taste the Daily. திருப்பூர் மாவட்டத்தின் தனித்துவமான பின்னலாடை உற்பத்தி பருத்தி ஆடைகளிலிருந்து பாலியஸ்டர் துணிகளுக்கு மாறியதால் சுமார் 60% உள்நாட்டு ஆர்டர்கள் இழப்பு ஏற்பட்டுள்ளது. இது குறித்து தெரிவித்த பின்னலாடை உற்பத்தியாளர்கள் பருத்தி விலை உயர்வு காரணமாக பாலியஸ்டர் ஆடைகள் தயாரிக்க ஆரம்பித்ததாக கூறினர். ஆனால் பாலியஸ்டர் ஆடைகள் தயாரிக்க தேவையான மூலப்பொருட்கள் குஜராத், லூதியானா போன்ற மாநிலங்களிலிருந்து கொண்டு வரப்படுவதால் செலவு அதிகமாகிறது என்றும், தொடர்ந்து இதே நிலை நீடித்தால் இன்னும் சில ஆண்டுகளில் உள்நாட்டு பனியன் உற்பத்தி துறை மொத்தமும் குஜராத், லூதியானா போன்ற பகுதிகளுக்கு சென்றுவிடும் என்றும் தெரிவித்தனர். விடிய அரசு இதற்கு தகுந்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் பின்னலாடை உற்பத்தியாளர்கள் கேட்டுக்கொண்டனர். மயிலாடுதுறை வடக்கு ஒன்றிய கழக மாவட்ட பிரதிநிதி வி. லட்சுமணன் கழகத்தின் அடிப்படை உறுப்பினர் பொறுப்பு உட்பட அனைத்து பொறுப்புகளிலிருந்தும் நீக்கப்பட்டுள்ளார். இதுகுறித்து கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே. பழனிசாமி வெளியிட்டுள்ள அறிவிப்பில், கழகத்தின் கொள்கை குறிக்கோள்களுக்கும் கோட்பாடுகளுக்கும் முரணான வகையில் செயல்பட்டதாலும் கழகத்தின் சட்ட திட்டங்களுக்கு மாறுபட்டு கழகத்தின் ஒழுங்குமுறை குலையும் வகையில் நடந்து கொண்டதாலும் மயிலாடுதுறை மாவட்டத்தை சேர்ந்த வடக்கு ஒன்றிய கழக மாவட்ட பிரதிநிதி வி. லட்சுமணன் அடிப்படை உறுப்பினர் பொறுப்பு உட்பட அனைத்து பொறுப்புகளிலிருந்தும் நீக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். கேரள மாநிலம் வயநாடு மேப்பாடி சூரல்மாலா பகுதியில் நிகழ்ந்த நிலச்சரிவில் நீலகிரி மாவட்டம் கூடலூரைச் சேர்ந்த இருவர் உயிரிழந்த நிலையில் அவர்களது உடலுக்கு அதிமுகவின் கூடலூர் சட்டமன்ற உறுப்பினர் பொன் ஜெயசீலன் நேரில் சென்று அஞ்சலி செலுத்தினார். மேப்பாடி சூரல்மலா பகுதியில் நிலச்சரிவு ஏற்பட்டு 120க்கும் மேற்பட்டோர் பரிதாபமாக உயிரிழந்தனர். இந்நிலையில் நீலகிரி மாவட்டம் கூடலூரைச் சேர்ந்த கல்யாண்குமார், காளிதாஸ் ஆகியோர் நிலச்சரிவில் உயிரை பறிகொடுத்தனர். தகவல் அறிந்த அதிமுக கூடலூர் சட்டமன்ற உறுப்பினர் பொன் ஜெயசீலன் நேரடியாக மேப்பாடி அரசு மருத்துவமனைக்கு சென்று உயிரிழந்தவர்களுக்கு அஞ்சலி செலுத்தினார். இதனைத் தொடர்ந்து உயிரிழந்தவர்களின் உடலை கூடலூர் கொண்டு வருவதற்கான ஏற்பாடுகளை உடனடியாக செய்ய வேண்டும் என வயநாடு மாவட்ட நிர்வாகத்திடம் வேண்டுகோள் விடுத்தார்.